மிந்த்ராலேருந்து வாங்கின ட்ரெஸ்ஸஸோட ஹால் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா மிந்த்ராவில் ரக்ஷா பந்தன் அண்ட் இண்டிபெண்டன்ஸ் டே சேல் போயிட்டுருக்கு. நான் ஒரு 3 ட்ரெஸ் போல் வாங்கினேன். ஒவ்வொன்றும் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் வாங்க. நான் வாங்கின ஃபஸ்ட்டு ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். இது ஒரு மிடி ட்ரெஸ் தான். இது வந்து மேக்ஸி மாதிரி ஃபுல் லென்த்தாக இருக்காது. இதோட கலர் பார்த்தீங்கன்னா பர்கண்டி கலர். இதோட ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளோரல் பிரிண்டில் பஃப் ஸ்லீவில் இருக்குது. ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ளேராக இருக்குது. இதோட நெக் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. இது மிந்த்ராவில் பார்த்தீங்கன்னா S to XXL சைஸஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. இதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா விஸ்கோஸ் ரயான். இது மிந்த்ராவில் பார்த்தீங்கன்னா 4.2 வரைக்குமே ரேட்டிங்ஸ் இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 753 ருபீஸ். நான் வாங்கும்போது இப்போ மிந்த்ராவில் 597 ருபீஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. இதோட அவுட்லுக் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் வாங்க. இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா வியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அந்த 3 ட்ரெஸ்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ்ஸே இது தான். ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஃப்ளாட்டாக இருக்குது. ஹேண்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பஃப் ஸ்லீவில் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நெக்லேயுமே கொடுத்துருக்காங்க. அதனால் நல்லாவே க்ரிப்பாக பிடிச்சிருக்கு. இந்த ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சைஸ் நம்ம சின்னதாக போட்டால் பெட்டராக இருக்கும். ஏன்னா நம்ம சைஸ்க்கு போட்டால் அது வந்து நமக்கு ரொம்பவே லூஸாக இருக்குது. இந்த ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி அக்சசரிஸ் பேர் பண்ணி போட்டோன்னா ரொம்பவே கிளாஸியாக இருக்கும். ஓவராலாக இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ட்ரெஸ்க்கு பார்த்தீங்கன்னா 5.5 ரேட்டிங்ஸே கொடுக்கலாம். நான் வாங்கின செகண்ட் ட்ரெஸ் இது தான். இதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா காட்டன் மெட்டீரியல். இதுவும் சேம் மிடி ட்ரெஸ் தான். இதோட கலர் வந்து பிங்க் கலர். இந்த ட்ரெஸ்ஸோட ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா 3/4 ஸ்லீவ் தான். இந்த ட்ரெஸ்ஸோட டிசைன்ஸ் வந்து ஜாமெட்ரிக் பிரிண்டில் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஃப்ளேர் ட்ரெஸ் தான். சாஃப்ட் மெட்டீரியலாக இருக்குது. ஆஸ் யூஷுவல் நெக் பார்த்தீங்கன்னா ரவுண்டு நெக் தான். பின்னாடி ட்ரெஸ்ஸில் நாட் கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவையான அளவுக்கு டைட் பண்ணிக்கலாம். இந்த ட்ரெஸ்ஸோட அவுட்லுக் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் வாங்க. இந்த ட்ரெஸ் வியர் பண்ணும்போது நல்ல ஒரு ரிச் லுக் கொடுக்குது. இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா வியர் பண்ணுறதுக்கு சூப்பர் கம்ஃபர்டபுளாக இருக்குது. நம்ம எங்கேயாச்சும் டூர் அந்த மாதிரி போகும்போது இதை ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம். இதோட கலருமே பார்த்தீங்கன்னா நல்ல லைட் பேபி பிங்க் மாதிரி தான் இருக்குது. இது மிந்த்ராவில் எக்ஸ்ட்ரா ஸ்மால் டு XXL சைஸஸ் வரைக்குமே அவைலபிளாக இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸுமே அதிக ரேட்டிங்ஸ் உடைய ட்ரெஸ் தான் மிந்த்ராவில். நான் வாங்கும்போது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 892. இப்போ 854க்கே அவைலபிளாக இருக்குது. இந்த ட்ரெஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டம் வியர் போட தேவையில்ல. ஒரு ஒயிட் ஷூவோட பேர் பண்ணி போடும்போது ரொம்பவே ட்ரெண்டியாக இருக்கும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் ஆல்ரெடி வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ட்ரெஸ்க்கு கொடுத்துருக்க நாட் பார்த்தீங்கன்னா நல்ல லென்த்தியாகவே இருக்குது. அதை வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடுமே வந்து நாட் பண்ணிக்கலாம். இதுவுமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஸ்டைலாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓவராலாக இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ட்ரெஸ் தான் நான் ரொம்ப பிடிச்சி போய் ஆர்டர் பண்ண ட்ரெஸ். இதோட மெட்டீரியல் வந்து ஜார்ஜெட் மெட்டீரியல். ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பஃப் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க. ஃபுல் லென்த்தாகவே இருக்குது. ஹேண்ட் ஃபுல்லாக. நெக் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நெக், சேம் ரவுண்ட் நெக் தான். ட்ரெஸ்ஸோட பாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா புட்டாவாக வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெஸ்ஸோட அவுட்லுக் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் வாங்க. இந்த ட்ரெஸ் வியர் பண்ணது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இதில் என்ன ஒரு ட்ராபேக்னால் எனக்கு வந்து அந்த ஹேண்ட் வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை. உள்ளே எலாஸ்டிக் கொடுத்துருந்தாங்க. அது ரொம்பவே டைட்டாக பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. மற்றபடி இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது. நம்ம வியர் பண்ணும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. கொஞ்சம் அந்த ஸ்லீவ் தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பஃபூன் ஸ்லீவ் மாதிரி இருக்குது. பார்க்க நல்லா இருக்க மாதிரியும் இருக்குது, நல்லா இல்லாத மாதிரியும் இருக்குது.
இந்த ட்ரெஸ் வந்து மிந்த்ரால XXL சைஸஸ் வரைக்குமே அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் வாங்கும்போது 999. இப்போ என்ன ரேட்டில் இருக்குன்றது தெரியல, ஏன்னா இப்போ இது அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்குது. நான் வாங்கும்போதே ஒரு ஃபியூ பீசஸ் தான் லெஃப்டாக இருந்துச்சு. இந்த ட்ரெஸ் வந்து ஃபோட்டோ ஷூட்க்கெலாம் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸுமே மிந்த்ரால அதிக ரேட்டிங்ஸ் உடைய ட்ரெஸ் தான். ஓவராலாக எனக்கு இந்த 3 ட்ரெஸ்ஸுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த 3 ட்ரெஸ்ஸில் எந்த ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா